கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 26 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவை கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, நல்ல வேளை வந்த போலீஸ் திருப்பி போயிட்டாங்க, அவனுங்க திரும்பி வந்திருந்தா இன்னும் நம்ம சிக்கிருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு தீபா மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தீபா ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரி, நம்ம கேட்போம் அப்படின்ட்டு நேராக அந்த ரவுடியை பார்த்து, அண்ணா எனக்கு அர்ஜெண்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணுண்ணா அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறாரு, என்ன ஏமாத்திவிட்டு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறாரு, என்ன பொய் சொல்கிறியா, எங்களை ஏமாற்றிவிட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணா நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு. அப்போ ஒரு ரவுடி சொல்கிறான், அவன் ரொம்ப நல்ல ரவுடி போல். அவன் சொல்கிறான், இது மாதிரி பாவுண்டா, ஒரு பொண்ணு அவளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ இன்னொரு ரவுடி சொல்கிறான், டேய் அவன் நம்மளை ஏமாற்றிப்பிட்டு போகிறதுக்காக தான் இப்படி ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ அவளை போய் நம்புற அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாருடா, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குடா, கட்ட அவுத்தோடு, நீ வேணா துணைக்கு போ அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொன்னதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கொண்டு போய் விட சொல்கிறாங்க. அப்போ ஒரு ரவுடி தீபாவோட கட்டை அவுக்குறாங்க. கட்டை அவுத்து தீபாவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபாவும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ இன்னொரு ரவுடி சொல்கிறான், நாங்கள் இங்கேயே நிற்கிறோம், நீ அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போ தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபா பாதி தூரம் போனதோட அந்த ரவுடி இந்தோ அந்த இருக்கு பாரு பாத்ரூம் அப்படின்னு சொன்னதோட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிக்கு ஒரு கால் வருது. உடனே அந்த ரவுடி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தை பயன்படுத்தின நம்ம தீபா கையில் ஒரு கட்டை எடுத்து நேராக அந்த ரவுடியோட தலையில் ஒரே போடுறாங்க. அப்போ அந்த ரவுடி வலி தாங்க முடியாமல் கத்துறான். அப்போ நம்ம உள்ளார இருக்கிற ரவுடிகளுக்கு காதில் விழுந்துருது. என்னடா இது வெளியில் சத்தமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா என்ன நடக்குதுன்னா, அந்த தீபா ஒரு ரவுடியை அடின்னு அடித்து பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ரவுடி தடுக்க போக அப்போ அவனுக்கும் சேர்த்து 2 அடி விழுவுது. அப்போ 2 பேருமே செமையாக அடி வாங்கிட்டு கீழே சாயிறாங்க. அப்போ நம்ம தீபா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. நேராக ரோட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே நம்ம தீபா நினைக்கிறாங்க, நான் எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. ஆட்டோவை பிடிச்சி, அண்ணா வளசரவாக்கம் மண்டபத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கத்தை காமிக்கிறாங்க. தர்மலிங்கம் ஜானகிட்ட சொல்கிறாங்க, இது என்னம்மா இது புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஜாதகக்காரர் சொல்கிறாரு, ஏற்கனவே உங்களை நாங்கள் வார்ன் பண்ணோம், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட கேட்காம இந்த கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்களே அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் சம்மந்திய மாட்டேன், ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ஜோசியக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன், அப்படி இது நடக்காது அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு எப்படி வருவேன், எதாச்சியாக ஆட்டோ நின்று போயிட்டு அதனால தான் நான் வந்தேன். பார்த்தா நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு, இது கடவுளா என்னை கொண்டாந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க, நான் இப்போ கூட சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நடத்தாதீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தர்மலிங்கம் ஜானகிட்ட சொல்கிறாங்க, ஜோசியக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்தா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குன்னு புரியுது, நம்ம போயிட்டு சம்பந்தியம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஆனந்த் நின்று எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு. அப்போ தர்மலிங்கமும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இந்த கல்யாணம் நடந்தால் கார்த்தி உயிருக்கு ஆபத்தா, இல்லை எங்கள் அம்மாவோட உயிர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஆனந்த் வேகமாக போகிறாரு. அப்போ தர்மலிங்கமும் ஜானகியும் பின்னாடியே போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க தம்பி அப்படின்னு. ஆனால் ஆனந்த் சொல்கிறாரு, நான் இப்போவே கார்த்திகிட்ட விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஆனந்த் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இது விஷயம் எல்லை மீறி போயிட்டு நம்ம போயிட்டு அபிராமி சம்பந்தியம்மா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு அபிராமியை பார்க்குறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம் சம்பந்தியம்மா, இது மாதிரி அந்த ஜோசியக்காரர் திடீர்னு மண்டபத்துக்குள்ளே வந்தார், அவர் இந்த கல்யாணமே நடக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நாங்கள் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்கிறோம், ஆனால் அவர் நடக்காதுன்னு சொல்லி எங்களை மிரட்டிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே ஆனந்த் காதில் வாங்கிட்டாரு. ஆனந்த் கார்த்திகிட்ட விஷயத்தை சொல்லியே அவன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாரு அப்படின்னு.
இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ தர்மலிங்கி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சம்மந்தி அம்மா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு. ஆனால் அபிராமி சொல்கிறாங்க, இல்லை, இந்த கல்யாணம் நடந்தே தீரும், அது யாராலையும் தடுக்க முடியாது சம்மந்தி அப்படின்னு சொல்ல நம்ம தர்மலிங்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அபிராமி நேராக வந்துட்டு ஆனந்தை போய் பார்க்குறாங்க. ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ எதுக்காக கார்த்தியை தேடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனந்த். இங்கே பாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எனக்கு ஒவ்வொரு முறையும் தீபாவோட கழுத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தீபாவோட கல்யாணம் இன்னைக்கு நடந்தே ஆகணும். தயவு செஞ்சு சொல்கிறது கேளுப்பா. இந்த விஷயத்தை பற்றி நீ கார்த்திகிட்ட சொன்னியன்னா கண்டிப்பாக கார்த்தி இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டான். இதனால எனக்கு மனசு தான் கஷ்டமாகும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, சரிம்மா நான் சொல்லலை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ கையில் அடித்து சத்தியம் பண்ணு அப்படின்னு. ஆனந்தும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபிராமி. இங்கே பாருப்பா, நீங்கள் எல்லாரும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்ல ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கவலைப்படாதப்பா, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சரவணன், அந்த ரியாவையும் ரம்யாவையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அவங்க 2 பேரையும் தான் எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னே தெரியல, எனக்கு என்னமோ அவங்க மண்டபத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தோணுது கார்த்தி, எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாராக இருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்பன்னு பார்த்து அருண் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அருண் ஏதாவது லீடு கிடச்சிச்சா அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம மண்டபத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே ரிலேஷன் தான், ஸோ யாருமே வந்து தெரியாதவங்க கிடையவே கிடையாது, ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத கார்த்தி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தர்மலிங்கமும் ஜானகியும் பேசிக்கிறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு, தீபா கிட்ட விஷயத்தை சொல்லி நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தர்மலிங்கமும் சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் சரிதான், ஏதாவது இசைக்கு பிசக்கா ஆகணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ண தான் எல்லாருமே வந்துட்டு துரதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டம் கட்டவ அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. இதையெல்லாம் காதில் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு தைரியம் கிடையாது. அதனால் நம்ம இப்போவே நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம், என்ன நடந்தாலும் அந்த வீட்டோட மருமக நம்ம தீபா தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும், ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான், என்ன நடந்தாலும் தீபா தானே அந்த வீட்டோட மருமக, அது யாரால தடுக்க முடியும் அப்படின்னு. 2 பேருமே சேர்ந்து நேராக தீபாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. நேராக காலிங் பெல் அடிக்க அப்போ ரியா நினைக்கிறாங்க, யாருடா அது இந்த நேரத்தில் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறந்தா அபிராமியும் தர்மலிங்கமும் வராங்க. உடனே நம்ம ரியா கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, அம்மா அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சொன்னோம்னு இது மாதிரி ஐஸ்வர்யா கூட சொன்னாங்கல்ல, இது மாதிரி கல்யாணம் நடந்தால் அபிராமி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, என்னது என்னால் அத்தையோட உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம்மா, உன் கழுத்தில் மட்டும் கார்த்திகா தாலி கட்டினா கண்டிப்பாக உன் உயிருக்கு ஆபத்து வருமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம்மா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் சொன்னீங்களா அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, வேறு யாருக்கிட்டையும் சொல்லலாமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஒரு வேளை சொன்னீங்கன்னா என்ன ஆகும், இந்த கல்யாணம் நிற்கும், உங்கள் பொண்ணோட கல்யாணம் நிற்கணுமா இல்லை நடக்கணுமா, இங்கே பாருங்கள், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, அந்த அபிராமி வாழ்ந்து கட்டவ, அவள் இருந்தால் என்ன செத்தான்னு, இங்கே பாருங்கள் நானும் கார்த்தியும் சந்தோஷமாக வாழணும் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னா அது கார்த்தி தாலி கட்டினா மட்டும்தான் நடக்கும், இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு என்னுடைய லைஃப்பில் தலையிடாதீங்க, எனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், தேவையில்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்த்து விடாதீங்க, கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தர்மலிங்கமும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ ஜானகி தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, தீபாவோட பேச்சே ஒரு மார்க்கமாக இருக்குது, தீபா இந்த மாதிரி பேசி என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம் ஜானகி, தீபா இந்த மாதிரி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாங்க, என்ன நடந்தாலும் இனிமேல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.